கத்தி பட டைமில் தான் வரான் முருகதாஸ். இவர் ஒரு நல்ல வேலை பார்க்குறாரு. அதே முருகதாஸ் அவர் சொல்லி உள்ள விடுறாரு. ஜிவி பிரகாஷ் என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறவங்க, சார் தலைவர்கிட்ட சொல்லுங்க, அவன் ஒரு 1ஆம் நம்பர் ப்ராடு, அவன் எதை வேணாலும் சொல்லிட்டு அவன் அவனை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, கவனமாக இருக்க சொல்லுங்க விஜய். ஆனால் அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவன் பேச்சுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இன்டர்நேஷனல் லெவலில் போயிடலாம், அதை பண்ணிடலாம், அந்த சாக்கி சானுக்கு அடிச்சிடலாம், இங்கே தூக்கிடலாம், அங்கே பார்த்தா அமிதாப் பச்சனுக்கு மேலே போகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறது விஜய்க்கு பிடிச்சிருக்கு. ஏதோ அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அதனால் ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி இப்போ எங்களை மாதிரி உள்ள அப்பாவிகள் கூட கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பத்திரிகையாளர் நம்ம பேசிக்க ஒரு எழுத்தாளர்கள்லாம் காலி பண்ணி இப்படி ஒரு கும்பாரி கும்பல் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம கனவுல கூட நினைக்கல. அவனை நம்புற அளவுக்கு அவன் ஏதோ செய்திருக்கான் அவருக்கு பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவை பிடிக்கல, இவனை பிடிக்கும்னா பையனுடைய ஒரு வளர்ச்சிக்கு அவர் எந்த ஸ்டெப் எடுக்கல. 4 வருஷம் ஆகுது அந்த படம் தொடங்கி. பாவம் அவன் படத்தை நம்ம எடுத்து பண்ணணும்னு சொல்லி பண்றதுக்கு அவருக்கோ இல்லை அவர் கூட இருக்கவங்களுக்கு அந்த எண்ணம் வரலன்னா என்ன வகையான ஒரு மனநிலை போக்கு சார் இது. அதே மாதிரி அவருடைய ஒரு மகள், உங்களுடைய பிளட் இல்ல, அந்த மகளுக்கு ஒரு அங்க ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் கூட எல்லா வேலையும் போட்டுட்டு கடன் வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு இது நடக்குன்னு அங்க போய் இருப்பான். அதான் தகப்பன். எல்லா இடத்திலும் நடக்கிறது தானே. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா? பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒண்ணுன்னா நான் நிற்பேன், அதுதான் அப்பேன். அதே மாதிரி அப்பனுக்கு ஒண்ணுன்னா பையன் நிற்பான். இதெல்லாம் நீங்க மக்களுக்கு நீங்க ஒரு முன்னுதார புருஷன நாட்டில் இருக்கணும். அப்படித்தானே உங்களை சொல்லி நாங்க வளர்த்துருக்கோம். ஆனா நீங்க எல்லாமே உள்டாவாட்டில் இருக்கு. அவரோட மகன் தான் போயிருந்தாரு அந்த பட்டமளிப்பு விழா.